ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம அபாக்கஸ் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். அபாக்கஸ் கிளாஸஸில் இப்போ நம்ம இருக்கிறது லெவல் 3 செக்ஷனில் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். சரி, இப்போ லெவல் 3ல் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் நம்ம பார்த்துருப்போம். எந்த மாதிரினா உங்களுக்கு வந்து நம்பர்ஸ் டேரெக்டாக கொடுக்க மாட்டாங்க, அபாக்கஸ் சிம்பிள்லேயே வந்து நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதை வச்சு நம்ம சம்ஸ் எல்லாமே போட்டிருந்தோம். இப்போ அந்த இதில் ஒரு 4-5 பேஜஸ் சம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஃபுல்லாக எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை ட்ரை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த செக்ஷனுக்குள்ளே வாங்க. சரி, இப்போ இங்கே வந்து எப்படி வரும்னா, அபாக்கஸ் சிம்பிள்லையும் கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் நம்பர்லையும் கொடுத்துருப்பாங்க. ரெண்டையும் கால்குலேட் பண்ணி நம்ம வந்து சம் போடணும். இப்போ இங்கே பாருங்கள், 4 கொடுத்துருக்காங்க. ஸோ +4, அடுத்து +5, தென் -9, இப்போ +2. இப்போ இதோட ஆன்சர் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஏ அப்படின்ற செக்ஷனில் போட்டுடணும். அடுத்து +9, +1, +9, +4. இதோட ஆன்சர் எங்கே போடணும்? பி அப்படின்ற செக்ஷனில் போட்டுடணும். அடுத்தது என்ன செய்யணும்னா, இந்த ஏவையும் பியையும் மொத்தமாக ஆட் பண்ணி இதோட ஆன்சர் வந்து ஏபி அப்படின்ற செக்ஷனில் போட்டணும். இதே மாதிரி என்ன பண்ணணும்னா, இந்த பேஜில் இருக்க சம்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணணும். சரி, நான் ஒரு மாடல் சம் எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து கிட்ட வந்து 0 பண்ணிடுவோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன சொல்கிறாங்க? +4 சொல்கிறாங்க. ஸோ +4 கொடுத்தாச்சு. +5 பீட்ஸ் இருக்குது. ஸோ +5ம் கொடுத்துட்டோம். -9 சொல்கிறாங்க. ஸோ -9ம் இந்த இடத்துல கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ +2 சொல்கிறாங்க. ஸோ +2 கொடுத்தாச்சு. இப்போ ஏ வந்து முடிச்சிட்டோம். அடுத்து பியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, +9 சொல்கிறாங்க. +9 ஆட் பண்ணுறதுக்கு இங்கே பீட்ஸ் இல்லை. ஸோ +10 -1. ஓகே, +1 சொல்கிறாங்க. ஸோ +1 கொடுத்தாச்சு. இப்போ +9 சொல்கிறாங்க. +9 ஆட் பண்ணுறதுக்கு இங்கே பீட்ஸ் இல்லை. ஸோ +10 -1. இப்போ +4 சொல்கிறாங்க. +4 ஆட் பண்ணுறதுக்கு இங்கே பீட்ஸ் இருக்கா? இல்லை. ஸோ +5 -1. இப்போ இதோட ஆன்சர் பாருங்கள், 25. இந்த 25ஐ என்ன பண்ணணும்னா, இந்த ஏபி அப்படின்ற செக்ஷனில் எழுதிடணும். ஆனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? ஏ செக்ஷனில் இருக்க எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி அதோட ஆன்சர் இங்கே போட்டிருக்கணும். பி செக்ஷனில் இருக்க எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி அதோட ஆன்சர் இங்கே போட்டணும். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் இதே ஃபார்மெட்டில் வந்து அதுக்கப்புறம் இதே ஃபார்மெட்டில் கால்குலேட் பண்ணி ஆன்சர் இங்கே போடணும். அப்புறம் இந்த ஏவையும் பியும் டைரெக்டாக ஆட் பண்ணியும் போட கற்றுக்கணும். இப்போ இதில் கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க. இங்கேருந்து இவ்வளோ லென்த்தியாக சம் போட்டாலும் நமக்கு போட தெரியணும். இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணி சம் இங்கே போட சொன்னாலும் நமக்கு தெரியணும். எப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு சம் வந்து புரியணும். எப்படி கொடுத்தாலும் உங்களால் சம் போட முடியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கான்செப்டே நம்ம கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இப்போ இங்கே ஏ ஆன்சர் போட்டிருப்பீங்க, பி ஆன்சர் போட்டிருப்பீங்க. இது ரெண்டையும் கூட்டி கூட நம்ம இங்கே ஏபி போட்டுக்கலாம். அதுவும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும், இப்படியும் ப்ராக்டிஸ் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏபி கால்குலேட் பண்ணியும் போடணும், இப்படியும் போடணும். அப்போ எல்லா கான்செப்டில் எப்படி வந்தாலும் உங்களுக்கு சம் வந்து போட தெரியணும். இன்னொரு சம் இதில் நம்ம ட்ரை பண்ணுவோம். +1 சொல்கிறாங்க. ஸோ +1 கொடுத்தாச்சு. அடுத்து +3 சொல்கிறாங்க. ஸோ +3 கொடுத்தாச்சு. அடுத்து +5 ஆட் பண்ணிட்டோம். -5 லெஸ் பண்ணியாச்சு. +8 சொல்கிறாங்க. +8 ஆட் பண்ணுறதுக்கு பீட்ஸ் இல்லை. ஸோ +10 -2. ஓகே, -1 பண்ணியாச்சு. +2 பீட்ஸ் இருக்குது, பண்ணிட்டோம். +8 பீட்ஸ் இல்லை. ஸோ +10 -2. ஆன்சர் பாருங்கள், 21. இவ்வளோ தான். இதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சம் எல்லாத்தையும் ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இன்னொரு சம் இதில் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு +3 சொல்கிறாங்க. ஸோ +3 போட்டாச்சு. அடுத்து +6 ஆட் பண்ணிட்டோம். அடுத்தது -8 சொல்கிறாங்க. ஸோ -8க்கு பீட்ஸ் இருக்குது. ஸோ -8 கொடுத்தாச்சு. அடுத்து +1 சொல்கிறாங்க. ஸோ +1 கொடுத்தாச்சு. இப்போ இதோட ஏ செக்ஷனை ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அடுத்து பி செக்ஷனுக்கு வருவோம். பி செக்ஷனில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க? +5 சொல்கிறாங்க. ஸோ ஆட் பண்ணிட்டோம். இப்போ +1 சொல்கிறாங்க, அதையும் ஆட் பண்ணியாச்சு. +3 பீட்ஸ் இல்லை. ஸோ +10 -7. ஓகே, இப்போ +8 சொல்கிறாங்க. +8க்கு இங்கே பீட்ஸ் இருக்கா? இங்கே பீட்ஸ் இருக்குது. ஸோ +8 கொடுத்துருங்க. ஆன்சர் பாருங்கள், 19. 0 பண்ணிடலாம். இவ்வளோ தான். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த பேஜில் இருக்கக்கூடிய எல்லா சம்ஸையும் ட்ரை பண்ணுங்கள். அபாக்கஸ் சிம்பிளில் நம்பர் வந்திருந்தாலும் கால்குலேட் பண்ண தெரியணும், டேரெக்டாக நம்பர் கொடுத்துருந்தாலும் கால்குலேட் பண்ண தெரியணும். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணுங்கள், இந்த சம்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள். டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுங்கள்.